ஹாய், ஐ ஆம் ஜேம்ஸ் ஃப்ராங்க்லின். நான் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன். பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். எங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இன்டர்ன்ஷிப் போக சொன்னாங்க. நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸ்மார்ட் இன்ஜினியரிங் கம்பெனியில் வந்துச்சு. அதில் ஓனருக்கு கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வரதை பற்றி. அவங்க ஜிஎம் கால் பண்ணி பேச சொன்னாங்க. ஜிஎம்க்கு கால் பண்ணி பேசினப்போ இந்த மாதிரி டேட் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நான் டேட் இன்ஃபார்ம் பண்ணேன். அதில் தான் இப்போ இன்டர்ன்ஷிப் போய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இன்ஜினியரிங் குரூப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் இயரில் பேசிக்ஸாக தமிழ், இங்கிலீஷ், இந்த மற்ற மேக்ஸ் இந்த ரிலேட்டடாக மட்டும்தான் எடுப்பாங்க. யாருமே நான் 10th டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக போக மாட்டாங்க. அதே தான் எங்கள் காலேஜ்லேயும் நடக்குது. நான் படிக்கிற அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு ரிலேட்டட் இல்லாமல் தான் தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி ஜென்ரலாக தான் நடத்துனாங்க. செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி சும்மா ஜென்ரலாக எடுத்தாங்க. இந்த மாதிரி என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. நான் இப்போ இந்த கம்பெனிக்கு எனக்கு இன்டர்ன்ஷிப் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்ம அக்ரிகல்ச்சரில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுற ஒரு பவர்ஃபுல் செக்மெண்ட்னா டெய்ரி தான். இப்போ டைரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம ஸ்டேட், நம்ம இந்தியா இப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி வேர்ல்டு வைடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற ஒரு விஷயம் டைரி தான். டைரி பேசிக்ஸாக டைரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை பற்றி எந்த ஒரு அவேர்னஸுமே மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ்ட்டே இல்லை. அவேர்னஸ்ன்னு எதை சொல்கிறேன்னா, அதுக்கு எப்படி ஒரு ஹைஜீனிக்கான ப்ராசஸ் ப்ளஸ் இதுலேருந்து அடிஷ்னலாக வர பை ப்ராடக்ட்ஸ் எடுத்து எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாங்கிற எந்த ஒரு அவேர்னஸுமே மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ்ட்டே இல்லை. பட் இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர்ஸுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் நிப்பாட்டாமல் அந்த ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்டையும் இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணி அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீமுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நான் இந்த கம்பெனி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் காலேஜில் கூட படிச்சிருக்கேன் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம். பட் நான் காலேஜில் படித்ததை விட அதிகமாக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு இந்த கம்பெனியை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உதாரணம் சொல்லணும்னா ஹோமோஜெனிசர், க்ரீன் செப்பரேட்டர், பேட்ச் ஃப்ரீசர், கண்டினியூஸ் ஃப்ரீசர், மல்டிபர்பஸ் ஃபிளாட்டு, இது மாதிரி 200+ எக்யூப்மெண்ட்ஸ் இந்த கம்பெனிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம், ஜூஸு, மில்க்கு இது எல்லாத்துக்கான ப்ராசஸிங் யூனிட் இந்த கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்டர்ன்ஷிப்னு எடுத்தீங்கன்னா என்னோட மைண்டில் இருக்கிறது என்னன்னா, ஜஸ்ட்டு போவோம், அவங்க பண்ணுற ஒர்க் பார்ப்போம், அதனால ஸ்டடி பண்ணுவோம், அப்படி தான் இருந்தேன். பட் இந்த கம்பெனி வரும்போது ஜிஎம்எம் எனக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கம்பெனி வந்தால் கன்ஃபார்ம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் எப்படி இருக்க போதும் அப்படின்னு தெரியலன்னா நான் வந்த முதல்ல எனக்கு நம்பி மிஷின்லாம் கொடுத்தாங்க. ஒரு 2-3 நாள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் எனக்கு ஒரு பொருளை உருவாக்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதில் நானே நிறையா பொருள்லாம் ப்ராடக்ட்லாம் மேக் பண்ணேன். ப்ளஸ் நானே மேக் பண்ண மட்டும் இல்லாமல் நானே அசம்பிள்லாம் பண்ணேன். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட பேசணும்னா எனக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒர்க்கர்ஸ்லாம் எப்படி பார்த்துக்கணுங்கிற ஒரு ஓவரால் வியூ எனக்கு ஐடியா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஐடியாவும் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் ஸ்மார்ட் இன்ஜினியரிங்க்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.